புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைப்பதை வியாபாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 35வது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்ட போக்குவரத்து துறைக்கான பிரத்யேகமான செயலியை வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கி கௌரவித்தார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்று மிதமாக வேகத்தில் செல்லும் போது விபத்துகளை தவிர்க்கலாம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சாலைகளை மேம்படுத்தும் போது வேக தடைகள் அமைக்கப்படுகிறது, அதனை அடையாளம் தெரியும் அளவிற்கு அமைத்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் என்று கூறினார். போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு வியாபாரமே சாலையில் தான் நடக்கிறது. எனவே சாலை ஓரங்களில் உள்ளவர்கள் சாலைகளில் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த பள்ளிகளிலேயே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இதனால் விபத்துகளையும் தவிர்க்க முடியும் என்று தெரிவித்தார். விழாவில் போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் உள்ளிட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் ஒப்பந்த ஊழியரை அடித்து கொலை செய்த வழக்கில் 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பீச்ச வீரான்பேட் வடக்கு வாய்க்கால் வீதியைச் சேர்ந்தவர் அமுது ஆனந்தன், வயது 28, ஜிப்மர் மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர். கடந்த 10ஆம் தேதி இரவு அவரது நண்பர்களான உழவர்கரை பிரவீன், பீச்ச வீரன்பேட்டை முகிலன், வயல்வெளியைச் சேர்ந்த லெனின் ஆகியோருடன் மேலே உழவர்கரை ஜான்குமார் நகர் அடுத்துள்ள அற்புத அவென்யூ எதிரில் மது குடித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் பக்கத்தில் அதிக சத்தத்துடன் மது குடித்துக் கொண்டிருந்த தர்மாபுரி வாட்டர் டேங்க்ஸ் வீதியைச் சேர்ந்த 26 வயதாகும் செந்தில்நாதன் என்கிற மண்ட செந்தில் 10 கண்ணு சந்திப்பு நடு ஏரிக்கரை வீதியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்கிற பிரேம், வயது 29, தர்மாபுரி இளையா, வயது 25 ஆகியோரை அமுது ஆனந்தன் தட்டி கேட்டார். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு நடந்தது. அங்கிருந்து மண்ட செந்தில், பிரேம், இளையா ஆகியோர் புறப்பட்டு சென்றனர். சில நிமிடத்தில் மண்ட செந்தில், பிரேம், இளையா தர்மாபுரி வழுதாவூர் மெயின் ரூட்டை சேர்ந்த 24 வயதாகும் ஜானகிராமன் வயது என்கிறார் ஜானி உட்பட சிலருடன் மீண்டும் அதே இடத்திற்கு வந்த அமுது ஆனந்தனை சராமரியாக தாக்கினர். மண்ட செந்தில் தான் கொண்டு வந்த கத்தியால் அமுது ஆனந்தன் தலையில் வெட்டினார். ரத்த வெள்ளத்தில் விழுந்த அமுது ஆனந்தனை அவரது நண்பர்கள் மீட்ட கதிர்காம மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பலனின்றி 11ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக இடியாப்பாளையம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அமுது ஆனந்தனை கொலை செய்த மண்ட செந்தில், பிரேம், ஜானகிராமன் ஆகியோரை சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் நேற்று கைது செய்த 2 கத்திகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 7ஆம் தொகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆளுநர் தமிழிசையை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை புதுச்சேரியின் அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து 7ஆம் தொகுதி தொடர்பான 9 பிரச்சனைகள் குறித்து ஆளுநரிடம் மனுவை அளித்தார். தொடர்ந்து ஏனாமில் பொழுதுபோக்கு என்ற பெயரில் செயல்படும் கிளப்புகள் குறித்தும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்தனர். மேலும் ஏனாமில் சட்ட விரோதமாக போகர் கிளப் நடப்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பரிசீலனை செய்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக கவர்னர் உறுதியளித்துள்ளதாக மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். ஏனாமில் சுகாதாரம் என்ற பெயரில் குப்பை கிடங்கை மாற்றுவது மற்றும் வெள்ள தடுப்பு அணைகள் பராமரிப்பு, பல்வேறு துறைகளில் பணிபுரியும் அவுட்சோர்சிங் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம், அரசு நிலம் கைமாறுதல் உள்ளிட்டவை தொடர்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக மாநில அளவிலான நமோ கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம்
24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக இளைஞர் அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் மீண்டும் மோடி வேண்டும் மோடி 2024 என்ற முழக்கத்தோடு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக மாநில அளவிலான நமோ கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி காரமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது மாநிலத்தில் முதலாக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் பரிசு பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 25,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 15,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 10,000 வழங்கப்பட உள்ளது. இந்த கால்பந்து போட்டியானது புதுச்சேரி மாநில இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக நடத்தப்படும் போட்டியாகும். மேலும் நமோ கோப்பை கால்பந்து போட்டியினை நமது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் இதர அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போட்டியை தலைமை ஏற்று துவக்கி வைக்க இருக்கிறார்கள். எனவே புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால், மாகி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் அனைத்து அணிகளும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த பேட்டியின் போது பொதுச் செயலாளர் கணபதி, துணைத் தலைவர் விக்ரம், துணைத் தலைவர் மகேந்திரன், செயலாளர் கார்த்திக், செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, பாலாஜி, உழவர்கரை மாவட்ட தலைவர் ஜோ மற்றும் மாவட்ட செயலாளர் பிரவீன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நாளை 10 இடங்களில் நடக்கும் புயல் பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனம் ஆகிய 4 பிராந்தியத்திலும் ஒரே நேரத்தில் நாளை 15ஆம் தேதி காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை புயல் மற்றும் புயலால் துண்டாடப்பட்ட பேரிடர் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடக்கிறது. ஒத்திகை சம்பந்தமாக அரசு செயலர் வல்லவன், மாவட்ட கலெக்டர் குலோத்தங்கன், சப் கலெக்டர்கள் அர்ஜுன், ராமகிருஷ்ணன், சோமசேகர், அப்பாராவ் முன்னிலையில் விளக்க கூட்டம் நடந்தது. காரைக்கால், மாகி, ஏனாம் சப் கலெக்டர்கள் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை வழிகாட்டுதலுடன் நாளை நடக்கும் பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியுள் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை, தேசிய பேரிடர் மீட்பு குழு, கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் புதுச்சேரி சுகாதாரம், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, போலீஸ் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் பங்கேற்கப்பட உள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, கம்பெனி ரசாயன தொழிற்சாலை, உதயம்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஏரிப்பாக்கம் MRF வெங்கடா நகர் துணை மின் நிலையம், காட்டுக்குப்பம் துணை மின் நிலையம், ஆரியபாளையம் மற்றும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை பகுதியில் நடக்கிறது. இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே. எனவே பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாக வேண்டியதில்லை. இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு மக்கள் ஆதரவு அளிக்குமாறு மாவட்ட கலெக்டர் குலோத்தமன் கேட்டுக்கொண்டார். விளையூர் காவல் நிலையம் மற்றும் யங் இந்தியன்ஸ் இணைந்த மோட்டார் சைக்கிளில் தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதமான இம்மாதத்தில் நாடு முழுவதும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. விளையூர் காவல் நிலையம் இம்மாதத்தில் தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவத்தினை உணர்த்துவதற்காக விளையூர் காவல் நிலையத்தில் செயலாற்றும் அனைத்து அதிகாரிகளும் இன்று மோட்டார் சைக்கிளில் வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்த SP வைபவ் மீனா தலைமையில் விளையூர் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு SP வைபவ் மீனா தலைமை தாங்கினார். CII யங் இந்தியன் சேர்மன் ஆனந்த் கிருஷ்ணன், துணை சேர்மன் ரகுநந்தன் கணபதி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர் யோகராஜ், ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி வெளியூர் மக்களிடையே தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் தொகுதி உட்பட வானகப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், உடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வானகப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாகமுத்து மாரியம்மன் கோயில் வீதியில் வடிவ வடிகால் அமைக்கும் பணி மற்றும் சாலைகளை சீரமைத்தல் பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று செய்து கொடுத்தார்.
இதேபோல் பிரான்சுவா தொகுப்பு பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் வசிக்கும் பகுதியில் எல் வடிவ வாய்க்கால் வாட்டம் சரி இல்லாமல் இருக்கிறது, அதனை சரி செய்யவும் கூடுதலாக 2 குறுகிய சந்திலும் சாலை போல அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். உடனே மக்கள் கோரிக்கையை ஏற்ற நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் உடன் சென்று அப்பகுதியை ஆய்வு செய்தார். அப்பகுதியில் வாய்க்காலை சரி செய்து குறுகிய சந்தில் சாலை போல் அமைத்து தர அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது தரமான முறையில் சாலை அமைத்து கொடுத்ததற்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். அப்போது திமுக நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், மிஷல், மன்சூர், ராகேஷ், பஸ்கர், டேவிட் ஆகியோர் உடனிருந்தனர். பிரிந்து வாழும் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெளியூரை சேர்ந்தவர் 24 வயதாகும் புவனேஸ்வரி. இவருக்கும் மரக்காணம் கீழ்புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி 26 வயதாகும் காளிதாஸ் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். புவனேஸ்வரி வெளியனூரில் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புவனேஸ்வரியின் புகைப்படத்தை பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆபாசமாக பதிவிட்டு அதில் அவரது மொபைல் எண்ணையும் குறிப்பிட்டுள்ளார். இதை பார்த்து பலரும் புவனேஸ்வரியை தொடர்பு கொண்டு பேசினார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான புவனேஸ்வரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி, காவலர் இருசெவல், ரோஸ்டின் மேரி தலைமையிலான போலீசார் காளிதாஸை கைது செய்த தலைமை குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். போலீஸ் விசாரணையில் பிரிந்து வாழும் மனைவி தன்னுடன் சேர்ந்து வாழ வரும் மறுத்ததால் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக பதிவிட்டார். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என நண்பர்கள் கூறியதால் மனைவியின் புகைப்படத்தை பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி சட்டப்பேரவை முற்றுகையிட பேரணியாக சென்ற போது அண்ணா சிலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 3வது நாளான இன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அண்ணா சிலை முன்பு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்றி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் அறிவித்தது போல் மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை உடனடியாக வழங்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கோட்டக்குப்பம் ஷா அறக்கட்டளை சார்பில் லப்பூர்தி வீதியில் உள்ள வஸ்பீஸ் படத்தில் முதியோர்களுக்கு இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. கோட்டக்குப்பம் ஷா அறக்கட்டளை சார்பில் முதியோர்களுக்கு உதவி, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லப்பூர்தி வீதியில் உள்ள ஓஸ்பீஸ் படத்தில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட காலை உணவுகள் வழங்கப்பட்டது. கோட்டக்குப்பம் ஷா அறக்கட்டளையின் பொருளாளர் சமூக சேவகி கவிதா சிவகுமார் மற்றும் ஷா அறக்கட்டளையின் செயலாளர் சமூக சேவகி ஹாத்துன் பி ஆகியோர் இணைந்து இந்த அன்னதானத்தை வழங்கினர். மேலும் முதியோர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை வேளாளர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று பள்ளி பரிமாற்ற விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பொதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் லூனி சிஸ்டர் ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் வேளாளர் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் ஒன்றிணைந்த கலந்துரையாடலும் கலை நிகழ்ச்சிக்கும் நடத்தினர்.
இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக க்ளூனி பள்ளி நிர்வாகம் வள்ளலார் பள்ளியைச் சேர்ந்த 388 மாணவிகளுக்கும் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள புத்தகப்பை, காலணிகள், எவர் சில்வர் தட்டுகள், டம்ளர்களை நன்கொடையாக வழங்கியது. க்ளூனி பள்ளி நிர்வாகிகள் முதல்வர் ஜோஸ் ஜான், தாளர் எமிலியானா, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி, வள்ளலார் பள்ளி துணைத் தலைவர் கௌரி மற்றும் ஆசிரியர்களும் மாணவிகளும் குத்து விளக்கேற்று விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் வள்ளலார் பள்ளி துணைத் தலைவர் கௌரி விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றினார். க்ளூனி பள்ளி முதல்வர் ஜோஸ் ஜான், தாளர் எமிலியானா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். முடிவில் 11ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷனா நன்றி உரை கூறினார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவிகளும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் அன்னரத்தினம் விழாவை தொகுத்து வழங்கி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பு ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் பராமரிப்பு குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஜோதி கண் பராமரிப்பு மையம் ஆரம்பித்து 27ஆம் ஆண்டு துவங்க விழா மற்றும் சிறப்பு தலைவர் பாணி தண்டபாணி அவர்களின் திருமண நாள், ஆர்டிஎன் வைத்தியநாதனின் டைரக்டர் கவர்னர் பொறுப்பேற்பு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை தனலட்சுமி உரையாற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐஜிவி பிரபாதேவி வாழ்த்துரை வழங்கினார். வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் கண் பரிசோதனை செய்யப்பட்டது. கண் பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை டாக்டர் வனஜா வழங்க கலாவிசு அனைவருக்கும் நன்றி கூறினார். தொழிலாளர் வித்யா ஸ்ரீ உறுப்பினர்கள் புவன கலைவாணி கணேஷ், கதிர்முத்து ரத்தினம், கிருத்திகா கலைமாமணி, ரவி தனலட்சுமி, காயத்ரி நரேந்திர பாபு, ஜான்சி ராணி ஆகியோர் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்மம் மற்றும் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்துரையை ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரியில் நடத்தியது. ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் 200வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரிய சமாஜ் இணைந்து ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்மம் மற்றும் சிவராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்க ஒன்றை ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரியில் நடத்தியது. நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி அரபு அகதியின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி, ஸ்ரீ அரவிந்தர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு தத்துவ ஞானி, யோகி மற்றும் கவிஞர் என்று உரைத்தார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி இந்திய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளில் ஒருவர், ஆரிய சமாஜ் நிறுவனர் மற்றும் வேத அறிவில் மறுமலர்ச்சிக்கான வாதிட்டவர் என கூறினார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி பற்றி ஸ்ரீ அரவிந்தர் தயானந்த சிறந்த மற்றும் உருவாக்கும் ஆற்றல் கொண்ட ஒருவர் மற்றும் அவர் ஒரு பண்டை ஆரிய கூற்றினை மீண்டும் தேசிய தன்மைக்கு கொண்டு வருபவர் என குறிப்பிடப்பட்டிருந்தமையும் பகிர்ந்தார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் பேசுகையில், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சனாதன தர்மத்தின் வேர்கள் உண்டு என்றார். புனித மந்திரங்களை உச்சரித்தல், தெய்வீக சக்திகளை வணங்குதல் மற்றும் ஆன்மீக மாற்றத்திற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட சனாதன தர்மத்தின் மைய கொள்கைகளை அவர் வலியுறுத்தினார். நிகழ்வின் முக்கிய விருந்தினர் ஆரோவில் அறக்கட்டளையின் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பேசுகையில், மகரிஷி தயானந்த சரஸ்வதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் ஒரு குரு என்று கூறினார். மேலும் அவர் சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு புரட்சிகர ஆரிய சமாஜ் எனும் இயக்கத்தை நிறுவனர் எனவும் அவர் மேக் ஃபார் மாடர்ன் இந்தியா மற்றும் வேதத்திற்கு திரும்ப எனும் கருத்துக்களை வலியுறுத்தினார் என்றார். மேலும் வேதாசரண குருக்களத்தின் ஆச்சாரியர்கள் மற்றும் மாணவர்கள் வேத பாரணியம் செய்தனர். ஆகபாரதி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி சமகால சூழ்நிலையில் வேத ஞானத்தின் பொருத்தத்தை மையமாக கொண்ட டிஜிட்டல் போர்ட்டல் உட்பட வேத மந்திரம் மற்றும் ஆறுவருமான கலாச்சார பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க திட்டங்களை தொடங்கியுள்ளது.